அஸ்மத்குருभ्यो நமः. ஸ்ரீமத்யை கோதாயை நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கீழை பாசுரங்களிலே முதல் 5 பாசுரத்தின் வாயிலாக ஆண்டாள் நோன்பு நோக்கக்கூடிய நாள், அதற்கான விதிகளை எல்லாம் விதித்து சொல்லி தன்னுடைய தோழிகளை எல்லாம் நியமித்து விட்டாள். அவளுக்கு ரொம்ப அத்தியந்தமாக இருக்கக்கூடிய தோழிகளிலே ஒரு 10 பேர் நாங்கள் எல்லாம் உன்னோட சேர்ந்து வரோம்னு சொல்லிட்டா. அங்கே 5 லட்சம் கூடி 5 லட்சம் பேர் இருக்கா ஆயர்பாடியில். அதில் ஒரு 10 பேர் இவளுக்கு மிக நெருங்கியதான தோழிகள் 10 பேர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லோரும் நாளைக்கு கார்த்தால எல்லோரும் ரெடியாக இருங்கோ, நான் வந்து உங்களை கூட்டின்னு போகிறேன், யமுனையில் போய் தீர்த்தம் ஆடிட்டு, ஏன்னா இது ஆயப்பாடியில் நடக்கிறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம், யமுனையில் தீர்த்தம் ஆடிட்டு நம்மளுடைய நோன்பை நாம் தொடங்க வேண்டும், அதனால் முதல்ல ஒரு தோழியோடைய ஆற்றுக்கு நான் வரேன்னு சொல்லிவிட்டான். இப்போ அந்த தோழியை இது முதல் நாள் முடிஞ்சு போச்சு. மற்ற நாள் கார்த்தால உஷக்காலம் 4 மணிக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த தோழி கிளம்புகிறான். யார்? ஆண்டாள் நாச்சியார் கிளம்புறா. அப்படி தான் வச்சுக்கணும். நம்ம கிளம்பி முதல் தோழியை எழுப்புறதுக்கு போகிறா. இப்போது போகச்சே இங்கே சில நிமித்தங்களை இங்கே காண்பிக்கிறாள் நமக்கு. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முதல் தோழியை எழுப்புறதுக்கு போனவன்னா என்ன நிமித்தங்கள் இங்கே ஏற்படுகின்றன? புள்ளும் சிலம்பினகான் உள்ளப்படுத்துன்னு இருக்காவும் அந்த பெண். இவள் யாரை எழுப்ப போகிறாளோ அந்த பெண் அந்த அவளுடைய வீட்டில் உள்ளப்படுத்துன்னு இருக்கா. போய் எழுப்புறா. எழுப்பச்சே என்ன சொல்கிறா? புள்ளும் சிலம்பினகான் தோழியே, பறவைகள் நாம் சந்திக்கின்றனவே கேட்கலையா? பாரு, புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கோவில்களில் பிம்மால உஷக்காலம்னு நான் சொல்கிறதெல்லாம் வந்து சமஸ்கிருத பதமாக இருக்கும். அதனால் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் 4 மணிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல இது சொன்னாலும் வந்து 4 மணின்னு வச்சுக்கலாம். அப்போ காலங்காலத்தால் 4 மணிக்கு எல்லா கோவில்களிலேயும் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, ஒன்று மணி அடிப்பா, இல்லைன்னா சங்கு ஒலிப்பா. இப்போது தற்காலத்தில் அதெல்லாம் எங்கேயும் மணி அடிக்கிறது மாத்திரம்தான் இருக்குது, சங்கு ஒலிக்கிறது இல்லை. ஆனால் திருவாய்ப்பாடியில் இருக்கிற காலத்தில் அந்த கோவில்களில் காலையிலே 4 மணிக்கு சங்கு ஒலித்தல் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. சங்கு ஒலித்தல்னால் எதுக்குனாக்கா, பெருமாளை எழுப்புறா போய். புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறா. பாத்தியா, கேட்கலையா உனக்கு? புள்ளும் சிலம்பின அப்படின்னு முதல்ல ஒரு நிமித்தத்தை சொல்கிறான். நிமித்தம்னா ஒரு அடையாளம். பொழுது விடிந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அது. அது உடனே வாய் மூடின்னு இருக்காவோ, பதில் சொல்லலை. புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. முதல்ல கான்னு சொன்னால் இப்போ கேட்டிலையோன்னு சொல்கிறான். ஏன்னா முதல்ல கான்னாக்க இவ தான் முதல் நாள் சொன்னாலும் நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம், நீ வா வந்து கூப்பிடு, நாங்கள் வந்துடுறோம் சொன்னா இல்லையா? அப்போ இவ வந்து முழிச்சுட்டே சில பேர் படுத்துட்டு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி நினச்சிட்டு இவோ கான்னு சொல்கிறா. இவ இடத்துலேருந்து பதில் ஒன்று வரலான்னு உடனே சில பேர் தூங்கிட்டு இருப்பா இல்லையா? தூங்கிட்டு இருந்தால் சப்தம் கேட்கும். சில பேர் தூங்கிட்டு இருந்தால் கூட சப்தம் கேட்கும். அப்போ என்னடாது தொல்லை, எவன்டா இந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டு விடுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படுத்துட்டு இருப்பான், வெளியில் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காளுன்றதுனால அடுத்த வரியில் என்ன சொல்கிறா? புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அதாவது கேட்குறதா அவனுக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அந்த கோவிலில் கோவில் திறந்துட்டா. பிம்மால கோவில் திறந்த உடனே புள்ளரையன் கோயில் அப்படின்னாக்க அந்த கிருஷ்ணனுடைய கோவிலானாக்கா ஸ்ரீமன் நாராயணனுடைய புல் அரையன். புல்லுனாக்க கருடனுக்கு பேர். கருடனை தன்னுடைய வாகனமாக கொண்டவன் புள்ளரையன் இல்லையா? புள்ளரையன் கோயில் கருடனுக்கு சுவாமி ஆக இருக்கக்கூடியவனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கோவிலில் சங்கு ஒலிக்கிறதே கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? செல்வ சிறுமீர்கள்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த பகவத் பக்தியில் ஈடுபடுபவைகளிலே இவள் சிறியவள்னு அர்த்தம். பிள்ளாய், அதனால தான் பிள்ளாய்ன்ற பதத்தை அங்கே போடுறான். எழுந்திராய், எழுந்துக்கோ அப்படின்னு. குழந்தைகளாக இருந்தால் தூங்கிட்டே இருக்கும். நம்ம போய் ஆற்றுல இருக்கிறவங்கெல்லாம் எழுப்பாளர் பிம்மால எழுந்து படிக்கணும்னு, பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னுச்சே அந்த குழந்தைய போய் ஆற்றுல இருக்கிற பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவா? டே கண்ணா எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஹிதத்தை சொல்லி எழுப்புவா பாருங்க. அந்த மாதிரி பிள்ளாய் எழுந்திரா, குழந்தை எழுந்துரு அப்படிங்கிறா. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இத்தனையும் சொல்கிறா. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, பேய்முலை நஞ்சுண்டு அப்படிங்கிறார். பூதனையுடைய அந்த ஸ்தன்யபானம் பண்ணவனான பெருமாள் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. உடனே சகடாசுரன் 2 விற்த்தாந்தமும் உடனே நடந்தது. அதனால தான் எந்த இடத்துல சொன்னாலும் இந்த 2 விற்த்தாந்தத்தையும் ஒன்றாக சொல்லுவது என்பது கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு வழக்கமாக இருக்கிறது. உடனே கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, இது 2த்தையும் சொல்வானே அப்படின்னா, 2ம் எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தை பெற்றவை. எப்படின்னா, ஒன்று திருவடி சம்பந்தம்,
இன்னொன்று பெருமாள் அந்த பூதனைன்றவோ ஒரு அழகான பெண்ணாக வரா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவளுடைய முலையிலே வாய் வைத்து அவள் விஷத்தை தடவிண்டு வரா, பாலில் விஷத்தை தடவிண்டு வரா. அந்த விஷமான பாலை என்ன பண்ணுறார் பெருமாள் அப்படின்னாக்க, தான் பித்தரென்றே பிறரேசன் நின்றாய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த நஞ்சு உண்ட பாலை இவர் சாப்பிட்டு பித்தர்னு சொல்கிறா எல்லாரும். இந்த மாதிரி கூட தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று, ஆச்சரியமான உன்னுடைய தாயுடைய ஸ்தன்யபானம் இருக்குச்சே, தாய்ப்பால் இருக்குச்சே, அமிர்தம் போன்ற தாய்ப்பால் இருக்குச்சே, அதை விட்டுட்டு பேய் முலை வாய் வைத்த நஞ்சையுண்டு பித்தர் என்றே பிறர் ஏச நின்றாய் அப்படிங்கிற ஆழ்வார். பித்தர் போல நீ அவளுடைய ஸ்தன்யபானத்தை எதுக்கு பண்ணணும் அப்படின்னாக்க, பெருமாள் உயிர் வாய் மடுத்து உண்டானே அப்படின்ற நஞ்சமர் முலையூடு உயிர் செக உண்ட நாதனேங்கிறார் ஆழ்வார். பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பாலோட அவளுடைய பிராணனையும் சேர்த்து வாங்கினார் பாருங்க. இப்போ பெருமாளுடையதான அந்த திருவாயானது அவளுடைய சரீரத்திலே படுகிறது. அடுத்தது அதனால் அந்த வசதி, எவன் ஒருவன் இந்த கதையை கேட்கிறானோ அவனுக்கு மற்றொரு பிறவி எடுத்து மறுபடியும் தன்னுடைய இன்னொரு தாயுடைய ஸ்தன்யமானத்தை பண்ணும்படியான நிலைமை ஏற்படாதான். இது அதனுடைய பலஸ்ருதியில் சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில். அப்படி அவளுடைய உயிரை வாங்கினது விற்த்தாந்தம் ஒன்று. அடுத்தது என்னென்னா, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படிங்கிற திருவடியாலேயே அந்த சகடம் வண்டி வந்தது பாருங்க. வண்டியில் ஒரு ராட்சசன் வந்தான், சகடாசுரனா. அதை உதைச்சு தள்ளினார் பெருமாள். எத்தனை வயசு பெருமாளுக்கு? இப்போ 1 வயசு கூட ஆகலை. உதைச்சி தள்ளின வேகத்தில் அந்த வண்டி தூளாக போயிடுது. அப்போ பெருமாளுடைய திருவடி அவன் கேட்டானா, பெருமாளை கொல்லணும்னு வந்தார் 2 பேரும். ஒத்திக்கு என்னடான்னா, பெருமாள் தன்னுடைய திருவாயுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னொருத்தருக்கு என்னடான்னாக்கா, பெருமாள் அவன் கேட்காதையே தன்னுடைய யாரெல்லாம் பிரார்த்திக்கிறா பெருமாள் திருவடி ஓணும், பெருமாளுடைய திருமேனியை பார்க்கணும்லாம் வேண்டின்னு இருக்காளே, அவளுக்கெல்லாம் பெருமாள் அவ்வளோ சுலபத்தில் அனுகிரகம் பண்ணுறதில்லை. இவர்கள் எம்பெருமானை கொல்லணும்னு வந்தவர்களுக்கு பெருமாள் அசாதாரணமான தன்னுடைய திருமேனி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த 2 விற்த்தாந்தங்களையும் விசேஷமாக நம்முடைய இந்த திருப்பாவையிலே ஆண்டாள் எடுத்து காட்டுகிறாள். கழிய காலோச்சி, இந்த திருவடியாலே உதைத்து தள்ளுகிறார். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து அப்படிங்கிறார். இங்கே திருப்பார்கடலிலே எம்பெருமான் சயனம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த நிலைமையை மனதிலே நினைத்து கொண்டு வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்துன்னு சொல்லுவானேன்னார். அதாவது ஒரு விதை இருக்குது பாருங்கள், அந்த விதை எப்படி வளரும் அப்படின்னாக்க, மாய்ஸ்சர் இருந்தால் தான் வளரும். அந்த மாதிரி இந்த பெருமாள் சிருஷ்டி எங்கேருந்து பண்ணுறார் அப்படின்னாக்க, திருப்பார்கடலில் இருந்து தான் சிருஷ்டி ஏற்படுறது உலகத்தில். ஏன் அப்படின்னா, அங்கே தான் குளிர்ந்ததான ஜலம் இருக்குது பூர்த்தியாக. திருப்பார்கடல்ன்றது குளிர்ந்ததான இடம். பெருமாள் அதில் படுத்துட்டுருக்கேன். அங்கேருந்து நினைக்கிச்சே மனசு அந்த திருப்பார்கடலில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த நிலைமையை பார்த்தோமானாக்க ரொம்ப ரம்யமாக இருக்குது, குளிர்ந்து இருக்குது. பெருமாள் மனசில் சந்தோஷம் ஏற்பட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார். அப்போ லோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு எது வேணும் அப்படின்னா, ஜலம், அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் ஒரு விதை வளரும். அந்த மாதிரி ஒரு ஈரப்பதம் இருக்கக்கூடியதான இடம் எதுன்னா திருப்பார்கடல். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து, இந்த லோகங்கள் எல்லாம் சர்வலோகங்களும் உண்டாகும்படியான வித்து எது அப்படின்னா சாட்சாத்து பெருமாள். வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மனநசீலர்கள் யோகிகள் எல்லாரும் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு யோகிகளும் மெல்ல எழுந்து அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, நாம் சொன்ன போலிய பெருமாள் நம்மளுடைய அந்தர்யாமியா ஹிருதயத்தில் எழுதிருக்கான்னு, அவனுக்கு எந்த விதமான பிரதிபந்தகங்களும் ஏற்படாமல், எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக மெல்ல எழுந்து மெதுவாக எழுந்து அரியன்ற பேரரவம் அப்படிங்கிறார். என்னென்னா, கார்த்தால் எழுந்த உடனே நித்திய கர்மானுஷ்டானத்தை ஒன்று சொல்கிறா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அரியர் ஹரிஹி அப்படின்னு 7 தடவை சொல்லணுமா கார்த்தால் எழுந்து. சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய காலை பூமியில் நம்ம எம்பெருமானிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி மெல்ல எழுந்துக்கோ, தடால்னு எழுந்துக்காத. அரி என்ற பேரரவம், அவள மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் கேட்டிலையோ உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படிங்கிற இந்த அரி என்ற பேரரவம் நான் சொல்கிறா பார். இந்த மெல்ல எழுந்து நீ கேட்டு உள்ளம் குளிர்ந்து என்ன எம்பாவாய், மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. என்னுடைய மனசெல்லாம் நம்மளுடைய மனசெல்லாம் சந்தோஷப்படும்படியாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதே, இதுக்கு நீ ஏந்து வர வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவள் எழுந்து வராளாம். அடுத்தது என்ன, நாளை பார்ப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.